இந்த 26 நாட்கள் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கான சுக்கிர பேச்சு எத்தகைய யோக பலன்களை கொடுக்கவிருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது, ரிஷபத்திலிருந்து உங்கள் ராசிக்குத்தான் சுக்கிரன் வந்து அமர்கின்றார். 26 நாட்கள் மிதுன ராசியிலே அமர்வார். குருவோடு சேர்க்கை பெறுவார். பொதுவாக ராசியிலே சுக்கிரன் அமர்வது மிகுதியான யோகத்தை கொடுக்கக்கூடிய தனயோகம், பொருளாதார முன்னேற்றம், மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்பம், காதல், கல்யாணம் என்று வாழ்க்கைக்கு நமக்கு மகிழ்ச்சி எவையெல்லாம் தருமோ அவற்றை அனைத்தையும் அள்ளி அள்ளி தரக்கூடியவரே சுக்கிர பகவான். குபேர சம்பத்தை கொடுப்பார். தனலட்சுமி அதி தேவதையாக கொண்டவர். அவ்வாறு சுக்கிரன் உங்கள் ராசியிலே அமர்வதும் அவர் உங்களுக்கு யோகாதிபதி. எனவே இந்த 26 நாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகளையும் மிகப்பெரிய நன்மைகளையும் மாற்றங்களையும் நீங்கள் பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக திருமணமாகாத நிலையில் இருக்கின்றவர்களுக்கு நல்ல வரனவையும், பொருளாதாரத்திலே மிகப்பெரிய முன்னேற்றம், வெற்றிகள் கிடைக்கும். மிகப்பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சமூகத்தில் செல்வந்தர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அவர்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு செல்வாக்கை கொடுக்கும். அவர்களுடைய சொல்வாக்கு என்றால் அவர்கள் உங்களுக்கு வாக்கை கொடுப்பார்கள், உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். எனவே உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் உயரும். மேலும் குரு ராசியிலே இருக்கின்ற பொழுது குருவோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. ஜென்ம குரு அல்லவா? அவ்வாறு பார்க்கின்றபடி இப்பொழுது சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலே குருவோடு சேர்க்கை பெறுவதால் குருவாலும் பாதிப்பு இல்லை. எனவே இந்த 26 நாட்கள் மிதுனராசி சகோதர சகோதரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள், மிகப்பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி இவை அனைத்தையும் நீங்கள் பெறப்போகின்றீர்கள். பொது பலனாக பார்க்கின்றபோது, பொது பலனாக ராசி என்பது மிகவும் முக்கியம். சந்திரன் எங்கு அமர்கின்றாரோ அதுதான் ராசி. நம் ஆள் மனதையும் உள் மனதையும் எடுத்து காட்டுவதே ராசி. மனதை தெளிவாக காட்டக்கூடியவரை சந்திரன், மனோகாரகன். ஆகையால் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தை மிக எளிதாக கிரகித்துக் கொள்வீர்கள். மற்றவர்கள் மீது அன்பை காட்டுவீர்கள், பாசத்தை காட்டுவீர்கள், கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய நீங்கள் இப்பொழுது சுக்கிரன் யோகாதிபதி வந்து ராசியிலே அமர்வதனால் காரிய முயற்சியிலே மனதிலே மகிழ்ச்சியும் சுறுசுறுப்பும் இருக்கும். உற்சாகமாக உங்களுடைய காரியத்திலே உங்களுடைய ஈடுபாட்டை காட்டுவீர்கள். எல்லோரையும் கவர்ச்சி இருக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கைக்கு வெற்றியை கொடுக்க முடியும். மற்றவர்களை கவர்வதே ஒரு தனித்திறமை. இப்பொழுது சுக்கிரன் கவர்ச்சியை மட்டுமல்ல, மற்றவர்கள் மீது அன்பை காட்டுவதனால் அவர்கள் உங்கள் மீது பாசத்தை காட்டுவார்கள். அது சுக்கிரனுடைய பலம். இப்பொழுது அது உங்களுக்கு ஏற்படும். எனவே பொது பலனாக மிதுனராசியில் பிறந்த உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், தேக பலம் உலகம், லட்சுமி கடாட்சியம் உங்களிடம் இருக்கும், உங்கள் முகத்தில் இருக்கும், செயல்களிலும் சுறுசுறுப்பு இருக்கும். ஆகையால் வெற்றிகளுக்குரியதாக அமைந்திருக்கிறது இந்த 26 நாட்கள் சுக்கிர பயிற்சி உங்களுக்கு. துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில், வியாபாரம் ஒரு கவர்ச்சி இருக்க வேண்டும். நம்மளுடைய செய்கின்ற எந்த ஒரு தொழிலையும் வியாபாரம் மக்களை ஈர்க்க வேண்டும். அது நீங்கள் செய்கின்ற ஒரு விளம்பரம் என்றால் எவ்வளவு முக்கியம் என்பது நம்ம அனைவரும் அறிந்தது. எதற்காக பல கோடிகள் செலவு செய்து விளம்பரம் செய்கின்றார்கள்? மக்களை ஈர்க்க வேண்டும் என்று. அப்படி பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரத்தில் இருக்கின்றவர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி ராசியில் சுக்கிரன் அமர்வதனால் மக்களிடம் ஒரு ஈர்ப்பு இருக்கும். உங்களுடைய தொழில் வியாபாரத்தின் மீது வியாபாரத்தில் பல்மடங்காக வருமானங்கள் பெருகும், சேமிப்பு அதிகரிக்கும், கடன் தீரும் என்று பொருளாதாரத்தில் தனலட்சுமி அவர்கள் பரிபூர்ணமாக இருக்கும். ஆகையால் மொத்தத்தில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் இருக்கும். தொழிலில் நீங்கள் எடுக்கின்ற புதிய முயற்சிக்கான ஒரு வெற்றிகளை பெறுவீர்கள். எனவே காரிய வெற்றி இருக்கின்றது. தைரியமாக முடிவுகள் எடுப்பீர்கள், எடுங்கள். அவற்றில் உங்களுக்கு நிச்சயம் வெற்றியும் இருக்கின்றது. ஆகையால் தொழிலிலே மிகப்பெரிய வெற்றிகளும் தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய புகழையும் கொடுக்கக்கூடியதாக அமையும் இந்த 26 நாட்கள். உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது செய்கின்ற வேலைக்கு நல் மதிப்பு கொடுக்கும், சரியாக முடிப்பீர்கள், மற்றவர்களிடம் பாராட்டுகளை பெறுவீர்கள். உங்களுடைய உத்தியோகத்தில் அலுவலகத்தில் உங்களுக்கென்று ஒரு தனி மதிப்பு மரியாதை உயரும். ஆண்களாக இருந்தால் பெண்களிடம் உங்களுக்கு பாராட்டுகளை பெறுவீர்கள், பெண்கள் ஆண்களிடம் நல்ல மதிப்பை பெறுவீர்கள் என்று உயரதிகாரிகள் உங்கள் மீது அன்பை காட்டுவார்கள், உங்கள் செயலுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பார்கள். மொத்தத்தில் உத்தியோகத்தின் இந்த 26 நாட்கள் அலுவலகம் செல்கின்ற போது சில கவலைகள் இருக்கும், எல்லாம் வேலை இருக்கும் என்று பயமோ அல்லது தேவையில்லாத குழப்பமும் இல்லாமல் அலுவலகத்தில் செல்வதனால் உற்சாகமாக சுறுசுறுப்பாக சென்று உங்களுடைய வேலையிலே நீங்கள் காட்டக்கூடிய செயல் முயற்சி, செயல்திறன் மிகப்பெரிய பாராட்டுகளை பெறும். உத்தியோகத்தில் உயர்வு இருக்கின்றது. கலைத்துறை என்று பார்க்கின்ற போது சுக்கிரன் கலையை கொடுக்கக்கூடிய, வெற்றிகளை கொடுக்கக்கூடிய, செல்வத்தை கொடுக்கக்கூடிய, புகழை கொடுக்கக்கூடிய, இதுதான் கலைத்துறையில் எல்லாருக்கும் சினிமாவின் மீது ஒரு ஆர்வம், ஈர்ப்பு. அவற்றில் வெற்றி பெறுவர்கள் புகழை பெறுவார்கள் அல்லவா? அந்த புகழை கொடுப்பார் இப்பொழுது சுக்கிர பகவான் உங்களுக்கு. கலைத்துறையில் மிகப்பெரிய வெற்றி, பாராட்டுகள், புகழ், அகில இந்திய அளவில் புகழை பெறக்கூடிய படைப்புகளிலே வெளியிடுவதிலே தடைகள் எவையும் இல்லை. உங்கள் புகழ் இந்திய அளவிலே உயரும்.
உலக மக்களிலே தமிழ் மக்கள் உங்களுக்கு உங்கள் மீது அன்பையும் பாசத்தையும் காட்டக்கூடிய தருணங்களாக கலைத்துறையில் மிகப்பெரிய வெற்றிகளையும் பெரிய பெரிய புகழையும் நீங்கள் பெறுவீர்கள். அதுதாக அரசியல். அரசியல் கலைத்துறைக்கும் அரசியலுக்கும் தொடர்பு இருக்கிறது. என்னென்றால் இப்போது கலைத்துறையிலுக்கு அரசியலுக்கு வருகிறார்கள். அவ்வாறு அரசியலை நுழைகின்றவர்களுக்கும் இப்பொழுது மக்களிடம் ஒரு ஈர்ப்பு இருக்கும், புகழ் பெறுவீர்கள். மக்களின் ஈர்ப்பு உங்களை நாடி வருவார்கள். நீங்கள் செல்கின்ற இடமெல்லாம் அரசியல் தலைவர்களுக்கு கூட்டம் கூடும். நடிகர்களுக்கு இணையான கூட்டம் அரசியல் தலைவர்கள் கூடக்கூடிய ஒரு நல்ல நாட்களாக இந்த 26 நாட்கள். 26 நாட்கள் என்று சாதாரணம் அல்லையா. 1 மணி நேரம் போது ஒரு வாழ்க்கையிலே மிகப்பெரிய புகழை பெறுவதற்கு. இப்பொழுதெல்லாம் யூடியூப்ல ஒரு வைரல் ஆகி விடுகிறது. உலக புகழ் பெறுகின்றார்கள். எனவே கையில் இருக்கின்ற ஒரு மொபைலிலே இந்த உலகத்திலே நாம் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற நிலைக்கு சுக்கிரனால் தான் அது ஏற்படும். சுக்கிரன் தான் அவற்றை செய்வார். புகழ், செல்வம் என்று. ஆகையால் அரசியலை பொறுத்தவரையும் மக்களிடம் ஈர்ப்பு இருக்கும். மாணவ கண்மணிகளுக்கும் சுக்கிரனுக்கும் சம்பந்தம் என்றால் அது காதல் தான். ஆகையால் காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு என்று பார்த்தா கல்லூரியில் இருப்பவர்கள் காதலிக்கின்றார்கள். அலுவலகத்திலும் தொழிலிலும் இருக்கின்றவர்களும் காதலிக்கிறார்கள். காதல் என்று பார்க்கின்ற மகிழ்ச்சி சந்தோஷத்தை சுக்கிரன் அள்ளி அள்ளி தருவார். காதலை வெளிப்படுத்துவதில் நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கும். நிச்சயம் காதலை வெளிப்படுத்துகிற சுக்கிரன் அதை மிக நல்ல அளவிலே நல்ல பதிலையும் வெற்றிகளையும் பெறுகிறேன். மொத்தத்தில் காதலிலே வெற்றி இருக்கிறது என்று இந்த காலம் மிதுன ராசியை பொறுத்தவரை மிக அற்புதமான நற்பலன்களையும் யோகங்களையும் இருக்கிறது. வெற்றிகள் உங்களுக்கு நலம் பெருக வளம் பெறுக.